அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு ஓல்டு புக் தமிழ் இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 247 கொஷின், லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பேக் கொஷின் வந்து கவர் பண்ணிட்டோம். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்க முடியலனா கூட இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து தரவாக இருந்தீங்கன்னா போதும். நம்ம வந்து இயல் வயசு தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் பழைய புத்தகத்துக்கு. ஸோ ஓல்டு புக்கு படிக்க முடியல அப்படின்ற கவலை வந்து உங்களுக்கு வேண்டாம், ஏன்னா வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு புத்தகமாக வந்து குயிக்காக நம்ம வந்து வெளியிட போகிறோம். ஜனவரி எண்டில் உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது 2025 ஜனவரி எண்டில் ஓல்டு புக்கு கொஷின் பேங்க் புக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கி ஸ்பீடாக படிக்கிறவங்க வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி வீடியோஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். வீடியோ பார்க்குறவங்களும் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயல் 1ல் என்னென்ன தலைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு அது எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு வாழ்த்து மாணிக்கவாசகர். இரண்டாவது திருக்குறள் ஒழுக்கமுடைமை காலமறிதல். மூன்றாவது தலைப்பு ஏலாதி கனி மேதாவியார். நான்காவது தலைப்பு உயர்தனி செம்மொழி. ஐந்தாவது பரிமாற் கலைஞர். ஆறாவது எழுத்து. ஸோ இந்த 6 தலைப்பில் இருந்து 247 கொஷின் லைன் பை லைன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு வாழ்த்து மாணிக்கவாசகர். ஃபஸ்ட்டு கொஷின், மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எது? திருவாதூர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் வந்து திருவாதூர். மாணிக்கவாசகர் பிறந்த திருவாதூர் எதற்கு அருகில் உள்ளது? மதுரை. மாணிக்கவாசகர் பிறந்த திருவாதூர் எதற்கு அருகில் உள்ளது? மதுரை. மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? ஹரிமர்த்தன பாண்டியன். மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? ஹரிமர்த்தன பாண்டியன். மாணிக்கவாசகர் எந்த இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டார்? ஆன்சர் வந்து திருப்பெருந்துறை இறைவனால். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டார். அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வந்து மாணிக்கவாசகர். அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் வந்து மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எழுதிய நூல்கள் திருவாசகம், திருக்கோவை. மாணிக்கவாசகர் எழுதிய நூல்கள் வந்து திருவாசகம், திருக்கோவை. மாணிக்கவாசகர் எழுப்பிய கோவில் தற்போது ஆவுடையார் கோவில் என வழங்கப்படும் டேஸில் உள்ளது. எங்கன்னா திருப்பெருந்துறை, புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் வந்து உள்ளது. மாணிக்கவாசகர் எழுப்பிய கோவில் தற்போது ஆவுடையார் கோவில் என வழங்கப்படும் திருப்பெருந்துறையில் உள்ளது. திருப்பெருந்துறை வந்து புதுக்கோட்டை மாவட்டம். மாணிக்கவாசகர் காலம் 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் காலம் 9ஆம் நூற்றாண்டு. சைவ திருமுறைகள் 12 நூல். டேஸ் திருமுறையில் திருவாசகம், திருக்கோவை உள்ளது. ஆன்சர் வந்து 8ஆம் திருமுறையில். சைவ திருமுறைகள் 12 நூல். 8ஆம் திருமுறையில் திருவாசகம், திருக்கோவை உள்ளது. திருவாசகத்தில் டேஸ் பாடல்கள் உள்ளன. 658 பாடல்கள். திருவாசகத்தில் 658 பாடல்கள் உள்ளன. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யும் நூல் எது? திருவாசகம். கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யும் நூல் திருவாசகம். சதகம் என்பது டேஸ் பாடல்கள் கொண்ட நூலை குறிக்கும். 100. சதகம் என்பது 100 பாடல்கள் கொண்ட நூலை குறிக்கும். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையாறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என மாணிக்கவாசகரை பாராட்டியவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையாறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என மாணிக்கவாசகரை பாராட்டியவர் ஜி.யு. போப். சொல்லும் பொருளும் மெய் அப்படின்னா உடல்,
மெய் வந்து உடல், விதிர்வித்து உடல் சிலிர்த்து, விதிர்வித்துனா உடல் சிலிர்த்து, விரை அப்படின்னா மனம், நெகிழ அப்படின்னா தளர, விரைனா மனம், நெகிழனா தளர. சொல்லும் பொருளும் ததும்பி, ததும்பினா பெருகி, கழல் ஆண்கள் காலில் அணியும் அணிகலன், இங்கு ஆகுபெயராய் இறைவன் திருவடியை குறிக்கிறது. ஸோ கழல் அப்படின்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன், இங்கே வந்து ஆகுபெயராய் இறைவன் திருவடியை குறிக்கிறது. சய சய அப்படின்னா வெல்க வெல்க. 17வது கொஷின் இலக்கண குறிப்பு. விடேன், விடேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று, விடேன் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. போற்றி பகுபத உறுப்பிலக்கணம். இப்போ போற்றி அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா போற்று அப்படின்றது தான் வேர்ச்சொல். ஸோ போற்றியை வந்து போற்று ப்ளஸ் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். போற்று வந்து பகுதி, ஈ வந்து வினையற்ற விகுதி. ஸோ நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின் மாதிரி வினாக்கள். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதூர். மாணிக்கவாசகர் பாடல்கள் டேஸ் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் டேஸில் உள்ளது. திருப்பெருந்துறையில் உள்ளது. மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் வந்து திருப்பெருந்துறையில் உள்ளது. மாணிக்கவாசகர் டேஸ் மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். ஹரிமர்த்தன பாண்டியன். ஜியு போப் திருவாசகத்தை டேஸ் மொழியில் மொழிபெயர்த்தார். ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். திருவாசகத்திற்கு உருகார் டேஸ் உருகார். ஒரு வாசகத்திற்கும் உருகார். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். ஸோ நெக்ஸ்ட்டு உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது. 25வது கொஷின் மெய்தான் டேஸ் விதிர் விதிர்த்தூண் டேஸ் கலர்க்கு. அரும்பி விரையார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்தூண் விரையார் கலர்க்கு. கைத்தான் நெகிழ விடேன். இதில் நெகிழ என்பது டேஸ் பொருளில் வந்துள்ளது. தளர. கைதான் நெகிழ விடேன். இதில் நெகிழ என்பது தளர பொருளில் வந்துள்ளது. பொறுத்துக. விரை, விரை அப்படின்னா மனம். கழல் அணிகலன். ததும்பி அப்படின்னா பெருகி. மெய் அப்படின்னா உடல். ஸோ ஆன்சர் கீ வந்து கீழே இருக்குது. 2வது தலைப்பு வந்து திருக்குறள். ஒழுக்கமுடைமை காலமறிதல். ஸோ இந்த 2 தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 28வது கொஷின் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெரு நாவலர். ஸோ திருவள்ளுவர் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெரு நாவலர். பிறப்பிக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் பொதுநெறி காட்டியவர் யார்னா திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் பொதுநெறி காட்டியவர் வந்து திருவள்ளுவர். திருவள்ளுவரின் காலம் கிமு 31. திருவள்ளுவரின் காலம் கிமு 31. தமிழக அரசு டேஸ் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகின்றது. தைத்திங்கள் 2ஆம் நாள். தமிழக அரசு தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகின்றது. திருக்குறள் பிரித்தெழுதுக. திரு ப்ளஸ் குறள். திருக்குறள் வந்து திரு ப்ளஸ் குறள். திருக்குறள் எந்த பாவகையை சார்ந்தது? குறள் வெண்பா. திருக்குறள் வந்து குறள் வெண்பா பாவகையை சார்ந்தது. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன? 9 இயல்கள் உள்ளன. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 1330 குறட்பாக்கள் உள்ளன.
திருக்குறள் எந்தெந்த உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன். திருக்குறள் எந்தெந்த உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன். திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழும் நூல் இது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழும் நூல் திருவள்ளுவ மாலை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் யார்னா பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் பாரதிதாசன். இந்த 4 கொஸ்டினுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என கூறியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என கூறியவர் பாரதிதாசன். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைத்தேர்ந்த வாழ்வினிலே என திருக்குறளின் பெருமையை கூறியவர் யார்னா பாரதிதாசன். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைத்தேர்ந்த வாழ்வினிலே என திருக்குறளின் பெருமையை கூறியவர் பாரதிதாசன். சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என கூறியவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன். சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞானப்பிரகாசன். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞானப்பிரகாசன். திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. நிறைய டைம் கேட்ட கொஷின். சொற்பொருள் விழுப்பம். விழுப்பம்னா சிறப்பு. ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். பரிந்து அப்படின்னா விரும்பி. தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். விழுப்பம்னா சிறப்பு. ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். பரிந்து விரும்பி. தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். 48வது கொஷின். சொற்பொருள் குடிமை உயர்குடி. இழுக்கும் ஒழுக்கம் இல்லாதவர். கூம்பும் அப்படின்னா வாய்ப்பற்ற. சீர்த்த இடம் உரிய காலம். குடிமைனா உயர்குடி. இழுக்கும் ஒழுக்கம் இல்லாதவர். கூம்பும்னா வாய்ப்பற்ற. சீர்த்த இடம்னா உரிய காலம். 49வது கொஷின். சொற்பொருள் அழுக்காறு. அழுக்காறுனா பொறாமை. ஆக்கம் செல்வம். ஒல்கார் விலகமாட்டார். உறவோர் மன வலிமை உடையோர். அழுக்காறுனா பொறாமை. ஆக்கம் செல்வம். ஒல்கார் விலகமாட்டார். உறவோர் மன வலிமை உடையோர். 50வது கொஷின். சொற்பொருள் ஏதம். ஏதம்னா குற்றம். எய்துவர். எய்துவர்னா அடைவர். இடும்பை. இடும்பைனா துன்பம். வித்து அப்படின்னா விதை. ஏதம்னா குற்றம். எய்துவர்னா அடைவர். இடும்பைனா துன்பம். வித்து அப்படின்னா விதை. ஸோ நெக்ஸ்ட் 51வது கொஷின். சொற்பொருள் உள்ளாவே. உள்ளாவேனா இயலாவே. உலகம் உயர்ந்தோர். ஒட்டனா பொருந்த. ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல். ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. உலகம் உயர்ந்தோர். ஒட்டனா பொருந்த. ஒழுகல் நடத்தல் வாழ்தல். 52வது கொஷின். சொற்பொருள் கூகை. கூகைனா கோட்டான். இகழ்னா பகை. திருனா செல்வம். தீராமை அப்படின்னா நீங்காமை. கூகை. கூகைனா கோட்டான். இகழ் பகை. திரு செல்வம். தீராமை நீங்காமை. 53வது கொஷின். 53வது கொஷின். சொற்பொருள் அருவினை செயற்கரிய செயல். அருவினை செயற்கரிய செயல். ஞாலம். ஞாலம்னா உலகம். ஒடுக்கம்னா அடங்கி இருப்பது. பொருதகர் ஆட்டுக்கடா. பொருதகர் ஆட்டுக்கடா. 54வது கொஷின். சொற்பொருள் பேருந்தகைத்து பின்வாங்கும் தன்மையானது. பொல்லென உடனே புறம்பேரார் வெளிப்படுத்த மாட்டார். உள்வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பர்.
55 சொற்பொருள். ஒள்ளியவர் அறிவுடையார், செருணர் பகைவர், சுமக்க பணிக, இருவரை முடிவு காலம். 56 சொற்பொருள். எய்தற்கு கிடைத்தற்கு, இயைந்த கால் கிடைத்த பொழுது. 57 இலக்கண குறிப்பு. ஒழுக்கம் தொழில் பெயர். படும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. காக்க வியங்கோள் வினைமுற்று. பரிந்து தெரிந்து வினையெச்சங்கள். பரிந்து தெரிந்து வினையெச்சங்கள். 58 இலக்கண குறிப்பு. இழிந்த பிறப்பு பெயரெச்சம். கெடும் செய்யும் எனும் வினைமுற்று. கொளல் அல் ஈற்று தொழில் பெயர். உடையான் வினையாளனையும் பெயர். உடையான் வினையாளனையும் பெயர். 59 இலக்கண குறிப்பு. உறவோர் வினையாளனையும் பெயர். எய்தா பழி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் பலர்பால் வினைமுற்று. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள். 60வது கொஷின் இலக்கண குறிப்பு. சொலல் தொழில் பெயர். அருவினை பண்பு தொகை. அறிந்து வினையெச்சம். கலங்காது எதிர்மறை வினையெச்சம். 61 பகுபத உறுப்பிலக்கணம். எய்துவர். இப்போ எய்துவர் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எய்து அப்படின்றது தான் வேர்ச்சொல். ஸோ எய்துவர் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கும் போது எய்து ப்ளஸ் யூ ப்ளஸ் அர் அப்படின்னு பிரிக்கலாம். எய்து பகுதி, யூ எதிர்கால இடைநிலை, ஹர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஸோ நெக்ஸ்ட் 62வது கொஷின் பகுபத உறுப்பிலக்கணம். அறிந்து அரி ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. அரி பகுதி. இப்போ அறிந்து அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா அரி. இத்து சந்தி. இத்து இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. ஊ வினையெச்ச விகுதி. பிரித்தறிதல் பரிந்தோம்பி. பரிந்து ப்ளஸ் ஓம்பி. தெரிந்தோம்பி. தெரிந்து ப்ளஸ் ஓம்பி. 64வது கொஷின். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு என்ற குறளில் உள்ள அணி எது? அணி பார்த்திங்கன்னா ஓமை அணி. ஓமை அணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், போன்றில்லை, போன்று, போல அந்த மாதிரி வந்தால் அது ஓமை அணி. அதே மாதிரி இறுதியில் அற்று, தற்று அப்படின்னு வரும். ஸோ இதில் போன்றில்லை அந்த வார்த்தையை வச்சு நம்ம இது ஓமை அணி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து என்ற குறளில் உள்ள அணி எது? ஆன்சர் ஓமை அணி. ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து என்ற குறளில் உள்ள அணி ஓமை அணி. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து என்ற குறளில் உள்ள அணி. ஆன்சர் ஓமை அணி. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து என்ற குறளில் உள்ள அணி பார்த்திங்கன்னா ஓமை அணி. திருக்குறளில் டேஸ் அதிகாரங்களும் டேஸ் குறட்பாக்களும் உள்ளன. 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. திருக்குறள் டேஸ் முதலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆங்கிலம். இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஒழுக்கத்தின் எய்துவர் டேஸ் இழுக்கத்தின் எய்துவர் டேஸ் பழி. அதாவது மேன்மை எய்தா. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறள் டேஸ் வெண்பாக்களால் ஆன நூலாகும். குறள் வெண்பாக்களால் ஆன நூலாகும். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இருவரை காணின் டேஸ் தலை கிழக்காம். இருவரை காணின் கிழக்காம் தலை. மன வலிமையுடையோர் எனும் பொருள் தரும் சொல். ஆன்சர் உறவோர். மன வலிமையுடையோர் எனும் பொருள் தரும் சொல் உறவோர். 3வது தலைப்பு ஏலாதி. ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார். ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார். கனி மேதாவியாரின் மற்றொரு பெயர் கனி மேதையர். கனி மேதாவியாரின் மற்றொரு பெயர் கனி மேதையர்.
கனிமேதாவியார் எச்சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். கனிமேதாவியார் சமண சமயத்தை சேர்ந்தவர். கனிமேதாவையார் சமண சமயத்திற்கே உரிய டேஸ் முதலான உயரிய அறக்கருத்துக்களை இயலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். கொல்லாமை. கனிமேதாவியார் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை இயலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். கனிமேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. தினைமாலை 150 எனும் நூலை இயற்றியவர் கனிமேதாவியார். தினைமாலை 150 எனும் நூலை இயற்றியவர் கனிமேதாவியார். இயலாதியில் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 81 வெண்பாக்கள் உள்ளன. இயலாதியில் மொத்தம் 81 வெண்பாக்கள் உள்ளன. இயலாதி சிறப்பாயிரம் டேஸ் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. தற்சிறப்பாயிரம். இயலாதி சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இயலாதி 4 அடிகளில் டேஸ் அருங்கருத்துக்களை நவில்கிறது. 6 அருங்கருத்துக்களை நவில்கிறது. இயலாதி 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை நவில்கிறது. இயலாதி தமிழருக்கு டேஸ் போன்றது, அருமருந்து போன்றது. இயலாதி தமிழருக்கு அருமருந்து போன்றது. இயலாதி டேஸ் மருந்து பொருட்களால் ஆனது. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்ளி. இயலாதி டேஸ் மருந்து பொருட்களால் ஆனது. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்ளி. எந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும்? ஆன்சர் இயலாதி. இயலாதி நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். 87வது கொஷின். சொற்பொருள். வணங்கி. வணங்கினா பணிந்து. மாண்டார் மாண்புடைய சான்றோர். நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல். நோக்கி ஆராய்ந்து. வணங்கி அப்படின்னா பணிந்து. மாண்டார் மாண்புடைய சான்றோர். நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல். நோக்கி ஆராய்ந்து. 88வது கொஷின். இலக்கண குறிப்பு. நூல் நோக்கி 2ஆம் வேற்றுமை தொகை. நூல் நோக்கி 2ஆம் வேற்றுமை தொகை. பழியில்லா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பழியில்லா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம். நோக்கி. நோக்கு ப்ளஸ் இ. நோக்கு அப்படின்றது பகுதி. இ வினையச்சு விகுதி. 90வது கொஷின். பகுபத உறுப்பிலக்கணம். வாழ்வான். வால் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆன். வாழ்வான். வால் பகுதி. இவ் எதிர்கால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட்டு 91வது கொஷின். பகுபத உறுப்பிலக்கணம். நுனித்து. நுனி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓ. நுனி பகுதி. இத்து சந்தி. இத்து இறந்த கால இடைநிலை. ஊ வினையச்ச விகுதி. பிரித்தறிதல். நெக்ஸ்ட்டு 92வது கொஷின். பிரித்தறிதல். வலியொழுகி. வலி ப்ளஸ் ஒழுகி. 93. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஏலாதி. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏலாதி. பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஏலாதி. பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏலாதி. ஏலாதி டேஸ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. கனி மேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் புக் பேக் கொஷின். இதுலேருந்து கனி மேதாவியாரின் காலம் 5ஆம் நூற்றாண்டு. மருந்து போல்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள். திரிகடுகம் ஏலாதி. மருந்து போல்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி. அடுத்த தலைப்பு உயர்தனி செம்மொழி. 98வது கொஷின். வீருடை செம்மொழி தமிழ்மொழி
உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதில் நிறைய டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 99வது கொஷினும் கேட்டிருக்காங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். நிறைய டைம் கேட்ட கொஷின். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று உரைத்தவர் யாருன்னா பவானர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று உரைத்தவர் வந்து பவானர். உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் இலக்கிய வளமுடைய மொழிகள் எவ்வளோ அப்படின்னா 3000. உலகில் இலக்கிய வளமுடைய மொழிகள் வந்து 3000. 2000 ஆண்டுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையான மொழிகள் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம். 2000 ஆண்டுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையான மொழிகள் வந்து தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம். தமிழ் மொழி 11 தகுதி கோட்பாடுகளை கொண்டுள்ளது என கூறியவர் யார்னா முஸ்தபா. தமிழ் மொழி 11 தகுதி கோட்பாடுகளை கொண்டுள்ளது என கூறியவர் வந்து முஸ்தபா. முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். முதல் மாந்தன் தோன்றிய இடம் வந்து குமரிக்கண்டம். முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். அவன் பேசிய மொழி தமிழ் மொழி. முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். அவன் பேசிய மொழி தமிழ் மொழி. தமிழர்கள் எங்கு முதல் மற்றும் இடை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர்? ஆன்சர் வந்து குமரிக்கண்டம். தமிழர்கள் எங்கு முதல் மற்றும் இடை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர்? குமரிக்கண்டம். மூன்றாவது தமிழ் சங்கம் டேஸில் தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து மதுரை. மூன்றாவது தமிழ் சங்கம் மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. தமிழின் தொன்மையை என்றுமுல தென்தமிழ் என்று கூறியவர் யார் அப்படின்னா கம்பர். தமிழின் தொன்மையை என்றுமுல தென் தமிழ் என்று கூறியவர் வந்து கம்பர். பிற மொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்கவல்ல மொழி எது? ஆன்சர் வந்து தமிழ். பிற மொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்கவல்ல மொழி தமிழ். தமிழ் மொழி எந்தெந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம். தமிழ் மொழி எந்தெந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம். தமிழ் மொழி பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்றவர் யார் அப்படின்னா கால்டுவெல். தமிழ் மொழி பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்றவர் கால்டுவெல். தமிழ் டேஸ் மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் டேஸ் மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது. 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்வது தமிழ் மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்வது தமிழ் மொழி. தமிழர் டேஸ் டேஸ் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர்? அகம், புறம். தமிழர் அகம், புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் எது? ஆன்சர் வந்து திருக்குறள். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்த நூல் வந்து திருக்குறள். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை எது அப்படின்னா சங்க இலக்கியங்கள். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை எவை? சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? 26,350. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் வந்து 26,350.
அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என சங்க இலக்கியங்களை பற்றி கூறியவர் யார்னா கமில் சுவாலஃபில். அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என சங்க இலக்கியங்களை பற்றி கூறியவர் கமில் சுவாலஃபில். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அதுவே தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யார்னா மாக்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் மாக்ஸ் முல்லர். சங்க இலக்கியங்கள் டேஸ் எனப்படுகின்றன. மக்கள் இலக்கியம். சங்க இலக்கியங்கள் மக்கள் இலக்கியங்கள் எனப்படுகின்றன. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று புகழ்ந்தவர் கெல்லட். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எதுனா தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது தொல்காப்பியம். எழுத்து சொல் பொருள் என மூன்றனுக்கும் இலக்கணம் கூறும் நூல் எது? தொல்காப்பியம். எழுத்து சொல் பொருள் என மூன்றனுக்கும் இலக்கணம் கூறும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்னா அகத்தியர். தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் கூறும் நூல் எது? அகத்தியம். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் கூறும் நூல் அகத்தியம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என உலகுக்கு எடுத்துரைக்கும் நூல் எது? திருக்குறள். பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என உலகுக்கு எடுத்துரைக்கும் நூல் திருக்குறள். மக்கட்பண்பில்லாதவரை மரம் என பழிக்கும் நூல் எது? திருக்குறள். மக்கட்பண்பில்லாதவரை மரம் என பழிக்கும் நூல் திருக்குறள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அறநெறியை உலகாள்வோர்க்கு உணர்த்தும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அறநெறியை உலகாள்வோர்க்கு உணர்த்தும் நூல் சிலப்பதிகாரம். டேஸ் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. தொல்காப்பியம். தொல்காப்பியம் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்னா முனைவர் எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் முனைவர் எமினோ. செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி. செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்துமாறு அமைந்த ஒரே மொழி தமிழ் மொழி. தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி டேஸில் தொடங்கி டேஸ் வரை தொடர்ந்தது. 1901 தொடங்கி 2004 வரை தொடர்ந்தது. நடுவண் அரசு டேஸில் தமிழை செம்மொழியாக ஏற்பளித்தது. 2004 அக்டோபர். நடுவண் அரசு 2004 அக்டோபரில் தமிழை செம்மொழியாக ஏற்பளித்தது. தமிழர் மனித வாழ்வை டேஸ் டேஸ் என பிரித்தனர். ஸோ இதிலிருந்து புக் பேக் கொஷின். அகம் புறம். தமிழர் மனித வாழ்வை அகம் புறம் என பிரித்தனர். குமரிக்கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி. 2004 டேஸ் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது. அக்டோபர் திங்களில் 2004 அக்டோபர் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் டேஸ் ஆவார் யார்னா மாக்ஸ் முல்லர். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் மாக்ஸ் முல்லர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார்னா பவானர்.
16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் வந்து பவானர். இன்றைய மதுரையில் டேஸ் தமிழ் சங்கம் இருந்தது. 3ஆம் தமிழ் சங்கம். இன்றைய மதுரையில் 3ஆம் தமிழ் சங்கம் இருந்தது. 1901 மதுரை தமிழ் சங்க இதழான டேஸில் பரிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்டது. செந்தமிழ். 1901 மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழில் பரிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்டது. 1918 டேஸ் சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. ஆன்சர் வந்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபை. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. 1918 டேஸ் மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சைவ சித்தாந்த மாநாட்டில் 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் 145வது கொஷின். 1918 டேஸ் தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றியது. கரந்தை தமிழ் சங்கம். 1919 கரந்தை தமிழ் சங்கம் தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றியது. 1966 உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் யாரால் வெளியிடப்பட்டது? தேவநேய பவானர். 1966 உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் யாரால் எழுதி வெளியிடப்பட்டது? தேவநேய பவானர். எந்த ஆண்டு நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது? 2004ஆம் ஆண்டு. ஸோ நெக்ஸ்ட் 5வது தலைப்பு பரிமார் கலைஞர் ஒரு துணைப்பாடம். பரிமார் கலைஞர் பிறந்த ஊர் எது? மதுரை அடுத்த விளாச்சேரி. பரிமார் கலைஞர் பிறந்த ஊர் வந்து மதுரை அடுத்த விளாச்சேரி. பரிமார் கலைஞரின் பெற்றோர் கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள். பரிமார் கலைஞரின் பெற்றோர் வந்து கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள். பரிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870 ஜூலை 6. பரிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870 ஜூலை 6. பரிமார் கலைஞர் யாரிடம் வடமொழி பயின்றார்? வடமொழி வந்து தந்தை கோவிந்த சிவனாரிடம். பரிமார் கலைஞர் யாரிடம் வடமொழி பயின்றார்? தந்தை கோவிந்த சிவனாரிடம். பரிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் மொழி பயின்றார்? மகாவித்வான் சபாபதியாரிடம். பரிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் மொழி பயின்றார்? மகாவித்வான் சபாபதியாரிடம். பரிமார் கலைஞர் இளங்கலை பயின்ற கல்லூரி எது? சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. பரிமார் கலைஞர் இளங்கலை பயின்ற கல்லூரி வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, அதாவது BA. பரிமார் கலைஞர் எந்த பாடங்களில் பல்கலைக்கழகத்தின் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார்? தமிழ் மற்றும் தத்துவம். பரிமார் கலைஞர் எந்த பாடங்களில் பல்கலைக்கழகத்தின் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார்? தமிழ் மற்றும் தத்துவம். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களை தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டவர் யார்? ஆன்சர் வந்து பரிமார் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டவர் வந்து பரிமார் கலைஞர். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவியவர்கள் யாவர்? பாஸ்கர சேதுபதி தலைமை, பாண்டித்துறை மேற்பார்வை, பரிமார் கலைஞர், உவே சாமிநாதர் ராகவனார். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவியவர்கள் வந்து பாஸ்கர சேதுபதி தலைமை, மேற்பார்வை பாண்டித்துறை, பரிமார் கலைஞர், உவே சாமிநாதர் ராகவனார். பரிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர்? நிறைய டைம் கேட்ட கொஷின். சிவை தாமோதரனார். பரிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர் வந்து சிவை தாமோதரனார். தாம் இயற்றிய தனிப்பாசுர தொகை எனும் நூலில் பெற்றோரிட்ட டேஸ் என்ற பெயரை மாற்றி பரிமார் கலைஞர் என சுட்டிக்கொண்டார். இதனால் சூரிய நாராயண சாஸ்திரி. தாம் இயற்றிய தனிப்பாசுரை தொகை நூலில் பெற்றோர் இட்ட சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயரை மாற்றி பரிமார் கலைஞர் என சூட்டிக்கொண்டார்.
பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுர தொகை எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி போப். பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுர தொகை எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். பரிதிமாற் கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படித்தபோது கல்லூரி முதல்வராக இருந்தவர் யார்? ஸ்காட்லாந்தை சேர்ந்த வில்லியம் மில்லர். பரிதிமாற் கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படித்தபோது கல்லூரி முதல்வராக இருந்தவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த வில்லியம் மில்லர். ஆர்த்தரின் இறுதி எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா டென்னிசன். ஆர்த்தரின் இறுதி எனும் நூலின் ஆசிரியர் டென்னிசன். விடுநனி கடிது எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கம்பராமாயணம். விடுநனி கடிது எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுதல் தமிழ்மணியோடு பவளத்தை போல செந்நிறம் உடையதான மிளகாய் பழம் கலந்தது போன்ற பயனையே தந்தது என்றவர். ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுதல் தமிழ்மணியோடு பவளத்தை போல செந்நிறம் உடையதான மிளகாய் பழம் கலந்தது போன்ற பயனையே தந்தது என்றவர் பரிதிமாற் கலைஞர். ரூபாவதி கலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்களை இயற்றியவர் யார்னா பரிதிமாற் கலைஞர். ரூபாவதி கலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்களை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். சித்திரக்கவி எழுதும் ஆற்றல் பெற்றிருந்ததால் சித்திரக்கவி எனும் நூலை எழுதியவர். ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். சித்திரக்கவி எழுதும் ஆற்றல் பெற்றிருந்ததால் சித்திரக்கவி எனும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் குமர குருபரரின் நீதிநெறி விளக்கத்தின் டேஸ் பாடலுக்கு உரை எழுதியுள்ளார். 51 பாடலுக்கு. பரிதிமாற் கலைஞர் குமர குருபரரின் நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடலுக்கு உரை எழுதியுள்ளார். யார் தொடங்கி வைத்த ஞானபோதினி எனும் இதழை பரிதிமாற் கலைஞர் நடத்தினார்? ஆன்சர் முசி பூர்ணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் புலமை பெற்ற மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். பரிதிமாற் கலைஞர் புலமை பெற்ற மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். மதுரை தமிழ் சங்கத்தின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி எனும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். மதுரை தமிழ் சங்கத்தின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி எனும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் எத்தனையாவது வயதில் இயற்கை எய்தினார்? 33வது வயதில், அதாவது 2/11/1903. பரிதிமாற் கலைஞர் எத்தனையாவது வயதில் இயற்கை எய்தினார்? 33வது வயதில். டேஸ் அரசு பரிதிமாற் கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது? நடுவண் அரசு. நடுவண் அரசு பரிதிமாற் கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. பரிதிமாற் கலைஞரின் சொல்லாக்கம் அஸ்தெட்டிக் இயற்கை வனப்பு, பயாலஜி உயிர்நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி, கிரீன் ரூம்ஸ் பாசறை. 173 பரிதிமாற் கலைஞரின் சொல்லாக்கம் இன்ஸ்டினிட் இயற்கை அறிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் சிற்றுணா. ஆறாவது தலைப்பு எழுத்து. ஸோ இலக்கணம் பார்க்க போகிறோம். 174வது கொஷின். உயிர் 12ம் மெய் 18ம் ஆக 30 எழுத்துக்கள் டேஸ் எனப்படும்? முதல் எழுத்துக்கள். சொல்லுக்கு முதல், இடை, கடை ஆகிய மூவிடங்களிலும் வரும் ஐகாரம் தன் 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இது டேஸ் எனப்படும்? ஐகார குறுக்கம். சொல்லுக்கு முதல், இடை, கடை ஆகிய மூவிடங்களிலும் வரும் ஐகாரம் தன் 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இது ஐகார குறுக்கம் எனப்படும். சொல்லுக்கு முதலில் ஐகாரம் டேஸ் மாத்திரையாக குறையும்? 1 மாத்திரையாக குறையும். சொல்லுக்கு முதலில் 1 மாத்திரையாக குறையும். சொல்லுக்கு இடையில் ஐகாரம் டேஸ் மாத்திரையாக குறையும்? 1 மாத்திரையாக குறையும். சொல்லுக்கு இடையில் ஐகாரம் 1 மாத்திரையாக குறையும். சொல்லுக்கு ஈற்றில் ஐகாரம் டேஸ் மாத்திரையாக குறையும்? 1 மாத்திரையாக குறையும். சொல்லுக்கு ஈற்றில் ஐகாரம் 1 மாத்திரையாக குறையும். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஐகாரம் 2 மாத்திரை அளவிலிருந்து 1 மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும். அதுவே டேஸ் எனப்படும்? ஔகார குறுக்கம்.
சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும். அதுவே ஔகார குறுக்கம் எனப்படும். சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? ஆன்சர் ஔகார குறுக்கம். சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். 181வது கொஷின். தற்சுற்றளி பொலி ஹைமு வழியும் நையும் ஹவ்வும் முதலற்றலாகும் என கூறும் நூல் எது? ஆன்சர் நன்னூல். இம் எனும் மெய்யெழுத்து தன் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலித்தல் டேஸ் எனப்படும். ஆன்சர் மகர குறுக்கம். இம் எனும் மெய்யெழுத்து தன் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலித்தல் மகர குறுக்கம் எனப்படும். செய்யுளில் இடம்பெறும் போலும் மருளும் ஆகிய மகர ஈற்று சொற்கள் ஈற்றையல் உகரங்கெட்டு போல் மரும் என்றாகிய பின் போன் மருண் என தெரிவது டேஸ் குறுக்கம். மகர குறுக்கம். வரும் ப்ளஸ் வண்டி ஈக்குவல் டு வரும் வண்டி இம் தன் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். வரும் ப்ளஸ் வண்டி வரும் வண்டி இம் தன் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். ஆயுதம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுவே டேஸ் ஆகும். ஆயுத குறுக்கம். ஆயுதம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுவே ஆயுத குறுக்கம் ஆகும். ஆயுத குறுக்கம் எடுத்துக்காட்டுகள். கல் ப்ளஸ் தீது கக்ரீது முள் ப்ளஸ் தீது முக்டீது. ஸோ இது ஆயுத குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. 187 ஆயுத குறுக்கம் பிரித்தெழுதுக. ஆயுதம் ப்ளஸ் குறுக்கம். ஆயுத குறுக்கம் ஆயுதம் ப்ளஸ் குறுக்கம். வளையல் இச்சொல்லில் ஐகாரம் டேஸ் மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. ஒரு மாத்திரை. வளையல் இச்சொல்லில் ஐகாரம் ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது. ஈட்டில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் டேஸ் ஆகும். திண்ணை. இந்த நை இருக்குது பாருங்கள் கடைசியில். ஈட்டில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை ஆகும். பல் ப்ளஸ் தீது என்பது டேஸ் என புணரும். பக்ரீது. பல் ப்ளஸ் தீது என்பது பக்ரீது என புணரும். குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் டேஸ் ஆயுத குறுக்கம் என 4 வகைப்படும். ஆன்சர் பார்த்திங்கன்னா மகர குறுக்கம். குறுக்கங்கள் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். 192 பொறுத்துக. ஐகார குறுக்கம் அதுக்கு பார்த்திங்கன்னா தலைவன். ஔகார குறுக்கம் வௌவால். ஆயுத குறுக்கம் முக்டீது. மகர குறுக்கம் போன். ஸோ ஆன்சருக்கு கீழே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சுற்றொடர் வகைகள். 193வது கொஷின். ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது டேஸ் எனப்படும். செய்தி தொடர். செய்தி தொடருக்கு எடுத்துக்காட்டுகள். பரிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். ஸோ செய்தி தொடருக்கு எடுத்துக்காட்டு பரிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். வினாப்பொருளை தரும் தொடர் டேஸ் எனப்படும். வினாத்தொடர். வினாத்தொடருக்கு எடுத்துக்காட்டுகள். எழில் என்ன சாப்பிட்டாய்? அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? எங்கே செல்கிறாய்? ஸோ இதெல்லாம் வினாத்தொடருக்கு எடுத்துக்காட்டு. பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அவற்றை டேஸ் என்கிறோம். உணர்ச்சி தொடர்கள். மகிழ்ச்சி வியப்பு துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது டேஸ் தொடர். உணர்ச்சி தொடர். மகிழ்ச்சி வியப்பு துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடரில் என்னே எனும் சொல்லை டேஸ் எனவும் டேஸ் என குறித்தும் அந்தோ எனும் சொல்லை டேஸ் என குறித்தும் சுற்றொடர்களில் கூறலாம். வியப்பு துன்பம். உணர்ச்சி தொடரில் என்னே எனும் சொல்லை வியப்பு என குறித்தும் அந்தோ எனும் சொல்லை துன்பம் என குறித்தும் சொற்றொடர்களில் கூறலாம். உணர்ச்சி தொடருக்கு எடுத்துக்காட்டுகள். அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி. ஐயோ முள் குத்திவிட்டதே. என்னே இமயமலையின் உயரம்.
ஹந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டது. ஸோ இதெல்லாம் உணர்ச்சி தொடருக்கு எடுத்துக்காட்டுகள். ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது டேஸ் எனப்படும். கட்டளை தொடர். ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை தொடர் எனப்படும். கட்டளை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். பார்த்து போ, கவனமாக படி. கட்டளை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்து போ, கவனமாக படி. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது டேஸ் தொடர். தனிநிலை தொடர். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். தனிநிலை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். அழகன் பாடம் எழுதுகிறான். மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகள். இது ரெண்டுமே தனிநிலை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது டேஸ் தொடர். தொடர்நிலை தொடர். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடர்கள் பெற்று வரும் இணைப்பு சொற்கள் எவை? இணைப்பு சொற்கள் அதனால், ஆகையால், ஏனெனில். இதெல்லாம் தொடர்நிலை தொடரில் வரக்கூடிய இணைப்பு சொற்கள். தொடர்நிலை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். இந்த அதனால் என்றது தான் இந்த இணைப்பு சொற்கள். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஸோ இது ரெண்டுமே தொடர்நிலை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது டேஸ் எனப்படும். கலவை தொடர். ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர் எனப்படும். கலவை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான். ஸோ இது ரெண்டுமே கலவை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் டேஸ் எனப்படும். செய்வினை தொடர். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படும். செய்வினை தொடரில் செயபடு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும். சில தொடர்களில் டேஸ் வரும். சில தொடர்களில் மறைந்தும் வரும். அதாவது செய்வினை தொடரில் செய்யப்பட பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டும் வரும். சில தொடர்களில் மறைந்தும் வரும். ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவு எது? ஐ. செய்வினை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். அதாவது குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை, இதில் பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வெளிப்பட்டு வந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் கொடியை, இந்த இடத்துல கொடியை ஏற்றினார்னு வரணும். இப்போ அது மறைந்து வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே செய்வினை தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். செயல்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது டேஸ் தொடர். செயற்பாட்டு வினை தொடர். செயல்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது செயற்பாட்டு வினை தொடர். செயற்பாட்டு வினை தொடரில் எழுவாயோடு ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனிலையோடு டேஸ் 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 ஆகியனும் துணை வினைகளும் சேர்ந்து வரும். ஸோ என்ன அப்படின்னா, படு, பட்டது, பெரு, பெற்றது இந்த வார்த்தைகள் வந்தாவே அது செயற்பாட்டு வினைத்தொடர். மூன்றாம் வேற்றுமை உருவான அந்த ஆள் வருமா. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. இது எவ்வகை தொடர்? செயற்பாட்டு வினைத்தொடர். பாருங்கள், உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. பாருங்கள், பெரு, பெற்றது, இதில் பெற்றது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஸோ இதை வச்சு இது செயற்பாட்டு வினைத்தொடர்னு கண்டுபிடிச்சிடலாம். 216வது கொஸ்டின். எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதால் அது டேஸ் எனப்படும். தன் வினைத்தொடர். எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதால் அது தன்வினைத்தொடர். பாத்திமா திருக்குறள் கற்றால் இது எவ்வகை தொடர்? தன்வினைத்தொடர். குரூப் 4 எக்ஸாம்லாம் இது கேட்டிருக்காங்க. பாத்திமா திருக்குறள் கற்றால் இது எவ்வகை தொடர்? தன்வினைத்தொடர். எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது டேஸ் எனப்படும். பிறவினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்பித்தார்
இது எவ்வகை தொடர்? பிறவினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்பித்தார் என்பது பிறவினை தொடர். ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது டேஸ் நேர்கூற்று தொடர். ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடர். ஸோ அதற்கான விதிகள் பாருங்கள். மேற்கோள் குறிகள் இடம்பெறும். நேர்கூற்று தொடரில் மேற்கோள் குறிகள் வந்து இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். இங்கு இப்போது இவை என சுட்டு பெயர்கள் வரும். நேற்று இன்று நாளை என காலப்பெயர்களும் வரும். ஸோ இதெல்லாம் நேர்கூற்று தொடரில் வரக்கூடியது. நேர்கூற்று தொடருக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக என்றார். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றாள். ஸோ இரண்டுமே நேர்கூற்று தொடருக்கான எடுத்துக்காட்டுகள். ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக என்றார். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றாள். ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது டேஸ் எனப்படும். இது வந்து அயற்கூற்று தொடர். அயற்கூற்று தொடருக்கான விதிகள் பாருங்கள். மேற்கோள் குறிகள் வாரா. அயற்கூற்றில் மேற்கோள் குறிகள் வந்து வராது. தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படர்க்கை பெயர்களாக மாறும். தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படர்க்கை பெயர்களாக மாறும். சுட்டு பெயர்கள் அது அவை அங்கே என மாறும். சுட்டு பெயர்கள் வந்து எப்படி மாறும்? அது அவை அங்கே என மாறும். காலப்பெயர்கள் வந்து அந்நாள் மறுநாள் என மாறும். காலப்பெயர்கள் என்று ஆக எனும் இணைப்பு சொற்களும் இடம்பெறும். என்று ஆக எனும் இணைப்பு சொற்களும் இடம்பெறும். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது எவ்வகை தொடர்? அயற்கூற்று தொடர். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது வந்து அயற்கூற்று தொடர். செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது டேஸ் தொடர். உடன்பாட்டு தொடர். செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர். கலைசெல்வி கட்டுரை எழுதினாள். இது எவ்வகை தொடர்? உடன்பாட்டு தொடர். கலைசெல்வி கட்டுரை எழுதினாள் என்பது உடன்பாட்டு தொடர். செயல் நிகழாமையை கூறுவது டேஸ் எனப்படும். எதிர்மறை தொடர். செயல் நிகழாமையை கூறுவது எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். இது எவ்வகை தொடர் இடம்பெற்றுள்ளது? எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் இது வந்து எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். இது எவ்வகை தொடர்? பொருள்மாறா எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். இது வந்து பொருள்மாறா எதிர்மறை தொடர். 2 எதிர்மறைகள் சேர்ந்து வந்தால் அது டேஸ் பொருளை தரும். உடன்பாட்டு பொருளை தரும். 2 எதிர்மறைகள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும். பூங்குழலி பொம்மை செய்தால் இது தொடர் செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது பொம்மை டேஸ் செய்ய டேஸ் என வரும். அதாவது பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது என வரும். பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது என வரும். அழகன் பாடம் எழுதுகிறான். இத்தொடரில் ஓர் எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் டேஸ் தொடர் ஆகும். தனிநிலை தொடர். அழகன் பாடம் எழுதுகிறான். இத்தொடரில் ஓர் எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்ததால் தனிநிலை தொடர் ஆகும். அன்பரசன் திருக்குறளை கற்றான். இத்தொடர் பிறவினையாக மாறும்போது அன்பரசன் திருக்குறளை டேஸ் என வரும். கற்பித்தான். அன்பரசன் திருக்குறளை கற்றான். அது வந்து அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் என வரும் பிறவினையாக மாறும்போது. சந்திப்பிழையற்ற தொடர் எது? கயிற்றுக்கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான். இந்த எழுத்துக்கள் பார்த்துக்கோங்க. கயிற்றுக்கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான். சந்திப்பிழையற்ற தொடர் இது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்லன் என்பது இது சரியானது. அல்ல அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அல்லன் என்பது சரியானது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அவன் கவிஞன் அல்லன். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது என்பது பிறமொழி சொல்லற்ற தொடர். சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. இது வந்து ஒரு சரியான தொடர்.
அதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 பிழையாக வந்து கொடுத்துருப்பாங்க. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர்? இது வந்து செய்தி தொடர். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார், இது வந்து செய்தி தொடர். குழந்தையை அடித்தது யார்? இது எவ்வகை தொடர்? வினாத்தொடர். நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது என்பது செயற்பாட்டு வினைத்தொடர். வயலில் ஆடுகள் மேய்ந்தில, இது வந்து எதிர்மறை தொடர். வயலில் ஆடுகள் மேய்ந்தில என்பது எதிர்மறை தொடர். காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார் எவ்வகை தொடர்? பொருள்மரா எதிர்மறை தொடர். காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார், பொருள்மரா எதிர்மறை தொடர். வான் கலந்த மாணிக்க வாசகத்தின் நின்வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே, இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னா வள்ளலார். வான் கலந்த மாணிக்க வாசகத்தின் நின்வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே, இப்பாடலை பாடியவர் வள்ளலார். தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே, இப்பாடலை பாடியவர் வந்து வள்ளலார். தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே, இப்பாடலை பாடியவர் வந்து வள்ளலார். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே. மொழிப்பற்று இல்லாரிடத்து தேசப்பற்றும் இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. இக்கூற்றை கூறியவர் யார்னா தந்தை பெரியார். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே. மொழிப்பற்று இல்லாரிடத்து தேசப்பற்றும் இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. இக்கூற்றை கூறியவர் என தந்தை பெரியார். ஸோ கடைசி கொஷின், தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் மறைமலை அடிகள். ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 2 10th இருக்கக்கூடிய இயல் 2 நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.